ஒரு குழந்தையினுடைய பிறப்பு நம்ம நினைச்சது மாதிரி மாத்திட்டோம்னா அந்த குழந்தை அந்த ஜாதக ரீதியாக பெரிய ஆளா வந்துடும், கோடீஸ்வரனா வந்துடும், பிரச்சனைலாம் வந்துடும், தலைவனா வந்துடும் சொல்லி மக்கள் நம்புறாங்க. அப்ப என்ன நம்பிக்கை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய மரபு என்பது ஒரு குழந்தையினுடைய அப்பாவுடைய ஜாதகம், ஒரு குழந்தையினுடைய அம்மாவுடைய ஜாதகம், அவங்களுடைய வாழ்வியல் சூழல்கள், அவருடைய மரபு ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் தான் அந்த குழந்தை சுமந்துட்டு வரும். அப்ப இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் அந்த குழந்தைக்கு நடக்கத்தானே போகுது. அப்ப நீங்க லக்னத்தை மாத்தி போட்டாலோ நாளை மாத்தி போட்டாலோ அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை இப்ப உங்களுக்கு பிறக்கிற குழந்தை உங்களை மாதிரி தானே இருக்கும். அப்ப உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய மரபு பிரச்சனை, உங்களுடைய பூர்வீக பிரச்சனை அதை அனுபவித்து தானே ஆகணும். அப்ப ஜீன் அப்படிங்கிறது உங்களுடைய ஜீன் தானே இருக்கும். அப்படிங்கும் பொழுது நீங்கள் எத்தனை மணிக்கு பெற்றாலும் அந்த குழந்தை எப்ப பிறக்கணும்னு நினைச்சா அன்னைக்கு தான் பிறக்கும். இயற்கை நமக்கு இறப்பையும் பிறப்பையும் அது ஃபிக்ஸ் பண்ணி தான் அனுப்புது, மீதி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி தான் அனுப்புது. அப்ப நம்மளா என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம தான் அதுக்கு எல்லாத்தையும் நேரம் குறிச்சோம், நமக்கு குறிச்சதுனால தான் பிறந்துச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி எதுவும் உண்மை இல்லை. குழந்தை பிறப்பு என்பதும் குழந்தை இறப்பு என்பதும் ஒரு மனிதனுடைய இறப்பு என்பதும் மனிதனுடைய வாழ்க்கை என்பதும் அவனுடைய திருமண பந்தங்கள் எல்லாமே இது உங்களுடைய குழந்தை உங்களைப் போலவே இருக்கும், அதற்கான விதியுடன் தான் பிறக்கும். எனவே இந்த நேரத்தை மாற்றி போடுறது, தேதியை மாற்றி போடுறதுனால உங்க குழந்தை பக்கத்து வீட்டுக்காரன மாதிரியும் எதிர்த்த வீட்டுக்காரன மாதிரியும் அந்த நாட்டுக்கு அதிபதி மாதிரியும் இந்த கம்பெனி ஓனர் மாதிரி மாறிடாது. சரியா புரிஞ்சுக்குங்க. உங்க குழந்தை என்ன பண்ணாலும் உங்களைப் போலவே உங்களுடைய ஜீனை போலவே தான் இருக்க போகுது. எனவே இந்த ஜோதிடத்தில் நாள் குறிக்கிறது என்பது ரியல் ஒன் ஆன்மீகம் நேரில் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஜோதிடம் மட்டுமல்ல, ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம். இன்று நாம் முக்கியமான ஒரு தலைப்பு பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்ட கேள்வி, நிறைய ஜாதகர்களும் நம்மள்ட்ட அணுகக்கூடிய பிரச்சனை, இது சரியா தப்பா அப்படிங்கக்கூடிய சந்தேகம், இது எல்லாமே சேர்ந்து ஒரு சின்ன முக்கியமான கேள்வி. என்னன்னா, சார் நான் இப்போ என் ஒய்ஃப் டெலிவரியா இருக்காங்க, ஆனால் நான் டெலிவரி பார்க்க போறாங்க, இப்போ என்னுடைய அல்லது எனக்கே இப்போ டெலிவரி ஆக போகுது. டாக்டர்கிட்ட போனோம், டாக்டர் ஒரு 5-6 தேதிகள் குறிச்சு கொடுத்துருக்கிறாரு. இதுல எந்த தேதியில நான் டெலிவரி பண்ணிக்கலாம், இதுல எந்த தேதி சரியாக இருக்கும், அல்லது டெலிவரிக்கான பீரியட் அந்த டயத்தை எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கிளைண்ட் என்கிட்டயும் வராங்க. பொதுவாக இது சம்பந்தமான குழப்பங்களும் ஜாதகத்தில் இருக்கு. இது சம்பந்தமான இதிகாச கதையும் ஒன்று இருக்கு. ஒரு குழந்தை பிறக்கிற டயத்தை தள்ளி போடுறதுக்காக தலகளா கட்டி தொங்க விட்ட கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது கண்ணில் சிகப்பு எரின்னு சொல்லி நிறைய அதனுடைய இதிகாச கதைகள் இருக்கு. இதை தொடர்ந்து அப்ப அந்த கதையினுடைய இதிகாச கதை அது என்ன கதைன்றது நீங்களே சர்ச் பண்ணுங்களேன். பிரசவத்தை தள்ளி போடுறதுக்காக இதிகாசத்துல ஒரு லேடியை தலகளா தொங்க விடுவாங்க. அது வழியா பிறக்கக்கூடிய குழந்தை கடைசியில வெற்றி அடைஞ்சிச்சா தோல்வி அடைஞ்சிச்சா, அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறுச்சு அப்படிங்கிறது நீங்களே உங்களுடைய வசமே அதை விட்டுறேன். அப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஜாதக ரீதியாக, ஜோதிட ரீதியாக இது சாத்தியமா அல்லது இது சரியான முறையா அப்படிங்கிற கேள்வியோட நம்ம ஆரம்பிப்போம். பொதுவாக ஜோதிடம் என்பது என்ன அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிப்போமே. அப்ப ஜோதிடம்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி போக போகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு துறை. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று ஆரம்பித்தோம்னா அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்னா உல்டாவாகவும் பார்க்குறோம். அப்போ வாழ்க்கை இப்படி போனால் இப்படி மாறிடும்னு ஒரு நம்பிக்கையை நம்ம கொள்கிறோம். சரியாக புரிஞ்சுக்குங்க. நம்ம இப்படி ஒரு முடிவெடுத்தா இப்படி போய் நிற்கும் அப்படிங்கிறது ஜோசியத்தில் இல்லை. இந்த வாழ்க்கை இப்படித்தான் முடிவெடுப்பீங்க, இப்படித்தான் போய் நிற்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேணால் முயற்சி செய்யலாமே தவிர அது இப்படி போனா தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா இப்படி ஆயிரும், இப்படி ஒரு முடிவு எடுத்தா இந்த 12B படத்துல வந்த மாதிரி அவர் பஸ்ஸை பிடிச்சிட்டா வாழ்க்கை இப்படி போயிடும், பஸ்ஸை பிடிக்காட்டினா வாழ்க்கை இப்படி போயிருன்றதெல்லாம் கிடையாது. ஜோசியத்துல ஜாதகத்துல என்ன சொல்றோம்னா சரியா புரிஞ்சுக்கணும். இப்ப 2 கிளைண்ட் வராங்க. ஒரு கிளைண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பே இன்னொரு கிளைண்ட்டுக்கு இருக்கு. அப்ப இந்த கிளைண்ட்டுக்கு நம்ம என்ன பலன் சொல்றோம், சார் 2 பலன்கள் இருக்கு, ஒன்று இப்படி நடந்தால் உங்களுடைய லைஃப் இப்படி போகும், இப்படி நடந்தால் இப்படி போகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஒரே கிரக நிலைகள் ரெண்டையும் சொல்லுது. அப்போ ஜாதகர் நடக்கும் பொழுது ஓகே ஜோசியர் இப்படி சொன்னார், அப்போ இப்படி தான் போய் முடிய போகுதுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம 2 பலன்கள் 3 பலன்கள் சொல்கிறோமே தவிர 2-3 சாய்ஸ் லைஃப்ல இல்லை. சரியா புரிஞ்சுக்கணும். அதே போலவே ஒரு குழந்தையினுடைய பிறப்பு நம்ம நினைச்சது மாதிரி மாத்திட்டோம்னா அந்த குழந்தை அந்த ஜாதக ரீதியாக பெரிய ஆளா வந்துடும், கோடீஸ்வரனா வந்துடும், பிரச்சனைலாம் வந்துடும், தலைவனா வந்துடும் சொல்லி மக்கள் நம்புறாங்க. அப்ப என்ன நம்பிக்கை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய மரபு என்பது ஒரு தந்தையினுடைய மரபையும் தாயினுடைய மரபையும் கலந்து கொண்டு வரும். சரிதானே? அது இன்னுமே நம்ம பாரம்பரிய முறையில பாத்தீங்கன்னா தாயை கணக்கில் எடுத்துக்கிறதே இல்லை. தந்தையுடைய மரபு தான், அப்பாவுடைய குணங்கள் தான், அப்பாவுடைய வம்ச குணங்கள் தான் பிள்ளைக்கு வரும்னு சொல்றாங்க.
சொல்கிறாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நான் ஏன்னா அனுபவத்தில் 2 தன்மையும் பார்க்குறேன். சில குழந்தைகள் ஜாதத்தில், சில ஆளுடைய ஜாதத்தில் பார்க்கும்போது வரக்கூடிய பிரச்சனைலாம் அவங்க அம்மாவுடைய வகையிலே வரதை பார்க்குறோம். சில ஜாதத்தில் அப்பாவுடைய வகையில். அப்போ என்னன்னா ஜாதத்தில் எது பவராக இருக்கோ அது இருந்தாலும் 2 மிக்ஸ் ஆகி தான் வரும். அப்போ ஒரு குழந்தையினுடைய அப்பாவுடைய ஜாதகம், ஒரு குழந்தையினுடைய அம்மாவுடைய ஜாதகம், அவங்களுடைய வாழ்வியல் சூழல்கள், அவங்களுடைய மரபு ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் தான் அந்த குழந்தை சுமந்துட்டு வரும். அப்போ இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் அந்த குழந்தைக்கு நடக்கத்தானே போகுது. அப்போ நீங்கள் லக்னத்தை மாற்றி போட்டாலோ நாளை மாற்றி போட்டாலோ அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை, இப்போ உங்களுக்கு பிறக்கிற குழந்தை உங்களை மாதிரி தானே இருக்கும். அப்போ உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய மரபு பிரச்சனைகள், உங்களுடைய பூர்வீக பிரச்சனை அதை அனுபவித்து தானே ஆகணும். அப்போ ஜீன் அப்படிங்கிறது உங்களுடைய ஜீன் தானே இருக்கும். அப்படிங்கும்பொழுது நீங்கள் எத்தனை மணிக்கு பெற்றாலும் அந்த குழந்தை அப்படியே தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறப்பு என்பது இயற்கையாகவே நடக்கக்கூடிய நிகழ்வு. நீங்கள் நினச்சிக்கலாம். அப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் பஸ்ஸுக்கு பின்னால் ஓடி போய் இந்த ட்ரெயினை பிடிச்சி தள்ளி விடுவானுங்க பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டிங் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினை ஒருத்தன் அப்படியே பிடிச்சி தள்ளி விடுவான். அந்த மாதிரி ஒரு ஜோசிகாரன் ஏதோ உங்களுடைய குழந்தை பிறப்பை சாதிச்சுட்டதா நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. குழந்தை எப்போ பிறக்கணும்னு நினச்சா அன்றைக்கி தான் பிறக்கும். இயற்கை நமக்கு இறப்பையும் பிறப்பையும் அது ஃபிக்ஸ் பண்ணி தான் அனுப்புது. மீதி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி தான் அனுப்புது. அப்போ நம்மளாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, நம்ம தான் அதுக்கு எல்லாத்தையும் நேரம் குறித்தோம், நம்ம குறித்ததுனால தான் பிறந்துச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி எதுவும் உண்மை இல்லை. ஒருவேளை உங்களுக்கு மன திருப்திக்காக வேணால் குறிச்சிக்கலாம். இன்னொரு விஷயம், இப்போ ஒருவேளை அது குறித்து நடக்குதுன்னே வச்சுக்கோங்களேன். இந்த குழந்தை ஒருவேளை நீங்கள் குறித்து தப்பாக எடுத்துகிட்டு என்ன ஆகும்? இப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நான் சொல்கிறது, நீங்கள் என்ன எடுத்தாலும், நீங்கள் தப்பாக எடுத்தாலும், ரைட்டாக எடுத்தாலும், டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி பெற்றுக்கிட்டாலும், என்ன பண்ணாலும் விதி தான். அது நேரத்தை தான். இப்போ ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் கணிச்சு கேட்பாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கான டைம் கணிச்சு கேட்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு ஜோசியர் சொன்னாருன்னு சொல்லி எனக்கே மெசேஜ் அனுப்புவாங்க. ஆனால் அவர் கொடுத்த தேதிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே 2 நாளைக்கு முன்னாலே பிறந்துறது தான் பார்க்குறேன். அது 195 குழந்தைகள் அப்படி தான் பிறக்குது. மீதி 5 குழந்தைகள் அதாவே பிறக்கிறது இவங்களாவே நம்ம சொன்ன நேரத்தில் பிறந்துச்சுன்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ குழந்தை பிறப்பு என்பதும் குழந்தை இறப்பு என்பதும் ஒரு மனிதனுடைய இறப்பு என்பதும் மனிதனுடைய வாழ்க்கை என்பதும் அவனுடைய திருமண பந்தங்கள் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. நீங்கள் எதையும் மாற்ற முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னதை மறுபடியும் நான் சொல்கிறேன், இது உங்களுடைய குழந்தை உங்களைப் போலவே இருக்கும். அதற்கான விதியுடன் தான் பிறக்கும். எனவே இந்த நேரத்தை மாற்றி போடுறது, தேதியை மாற்றி போடுறதுனால உங்கள் குழந்தை பக்கத்து வீட்டுக்காரன மாதிரியும் எதிர்த்த வீட்டுக்காரன மாதிரியும் அந்த நாட்டுக்கு அதிபதி மாதிரியும் இந்த கம்பெனி ஓனர் மாதிரி மாறிடாது. சரியாக புரிஞ்சுக்குங்க. உங்கள் குழந்தை என்ன பண்ணாலும் உங்களைப் போலவே உங்களுடைய ஜீனை போலவே தானே இருக்க போகுது. எனவே இந்த ஜோதிடத்தில் நாள் குறிக்கிறது என்பது ஒரு தேவையற்ற, அது உடன்படாத, எதோட உடன்படாத, இயற்கைக்கு ஒவ்வாத, நம்மளா ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கிட்டு அதை சரி பண்ணிடுறதா நினச்சிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன நினைக்கிறாங்க ஜோசிக்காரங்க, இந்த லக்னம் மாறணுன்னே எல்லாமே மாறிடுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் சூரியனுடன் சேர்ந்த சனி பரிவர்த்தனையாக இருக்குன்னு வைங்களேன். சூரியனுடன் சேர்ந்த சனி பரிவர்த்தனை, இது குருவோட பரிவர்த்தனையாக இருக்குது. அப்போ சூரியன் எங்கே நிற்குது? தனுசு ராசியில் நிற்குது. கூடையே சனியும் தனுசு ராசியில் நிற்குது. குரு மகர ராசியில் இருக்குது. அப்போ சூரியன் சனி பரிவர்த்தனை. அப்போ சூரியனுடன் இருக்கக்கூடிய குரு சனி பரிவர்த்தனை ஆகுது இல்லையா? அப்போ இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய தந்தைக்கு 2 திருமணங்களாகவும் தந்தை இழப்பான்ங்கிறது விதி. ஓகேங்களா? காரணம்னா ஒரு கிரகத்துடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு நிலைக்கு போகக்கூடாது. அப்போ இந்த குரு சனி பரிவர்த்தனை கண்டிப்பாக இந்த வருடம் பிறந்த அனைவருக்கும் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அந்த இடத்துல சூரியன் இருக்க போகுது தனுசு ராசியில். அந்த தனுசு ராசியில் சூரியன் இருக்கும் போதும் அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகும் பொழுதும் அந்த மாதத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையினுடைய தந்தை நிலை மோசமானது தான். நீங்கள் என்ன ஒரு நாள் முன்னால பின்னால் தானே போடுவீங்க? சரிதானே? ஒரு நாள் முன்னால பின்னால் போடுவீங்க. அது எப்படி மாறும்? ஒருவேளை குருவும் சனியும் சேர்ந்து 2 வக்கரமாகி ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்குது. கூடையே செவ்வாய் வக்கரமாகி இருக்குது. இது ஒரு பெண் ஜாதகம்னு வைங்களேன். குரு சனி செவ்வாய் சேர்ந்து வக்கரமாக இருக்குது. இது மேக்ஸிமம் ஒரு 1.5-2 மாதம் ஒரே கட்டத்தில் இருக்கும். அப்படியே போனாலும் அடுத்த ராசிக்கு செவ்வாய் போனாலும் அதில் ஒரு 1.5 மாதம் இருந்தாலும் அப்பையும் அது 2 வக்கரமாக தான் இருக்கும். சூரியன் இங்கிருந்து மாறி ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகும். அப்போ இந்த 3-4 மாதம் பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளாக இருந்தால் எல்லாத்துக்கும் 2 திருமணம் ஆகும். கணவனுக்கு 2 திருமணம் ஆகும். அப்படிங்கிறப்ப இந்த குழந்தைக்கு நீங்கள் ஒரு வாரம் தானே தள்ளி போட்டு பெக்க முடியும். அப்போ ஒரு குழந்தை என்ன 1.25 மாதமாக வயிற்றுக்குள்ள வச்சுருப்பீங்க? முடியாது இல்லையா? நீங்கள் லக்னத்தை தள்ளி போட்டு சந்தோஷப்படலாமே தவிர, அல்லது சந்திரனை தள்ளி போட்டு சந்தோஷம் அடையலாமே தவிர, மீதி எல்லா கிரகங்களும் அதனுடைய வேலையை சிறப்பாக செய்யும். உங்களால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அவ்வளோ ஈஸியாக சின்ன முயற்சிகளால் மாற்றிவிட முடியாது. சரியாக புரிஞ்சுக்குங்க. இங்கே வாழ்வது என்பது, இந்த உலகத்தில் ஜீவித்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பெரிய ரகசியத்தோடு இருக்குது. இந்த ரகசியத்தை ஒரு 1.25 ஜோசியர்னால மாற்றி அவர் இஷ்டத்துக்கு டிசைன் பண்ணி உலகத்தையே மாற்றி பிறக்கக்கூடிய மக்களுடைய விதிகளெல்லாம் மாற்றிடுவாருன்னா அப்புறம் விதிக்கு என்னதான் மதிப்பு, கடவுளுக்கு என்னதான் மதிப்பு, இந்த பிரபஞ்சத்துக்கு என்னதான் மதிப்புன்னு இருக்கு இல்லையா? அதனால் ரொம்ப போட்டு ஜோசியத்தை குழப்பி அதையும் கெடுத்து ஜோசிக்காரன் பேரையும் கெடுத்து
வாழ்க்கையும் கெடுத்து ஏதேதோ கற்பனைகளுக்குள்ள போய் மாட்டி பிள்ளையை நம்ம சரியான இடத்துல பெத்தெடுத்துட்டு வந்த பிள்ளை அப்படியே அமெரிக்க அதிபராயிரும், இந்திய பிரதமராயிரும் சொல்லி கனவு கொண்டுக்கிட்டு எல்லாத்தையும் அப்போ சரியாக புரிஞ்சுங்க. உங்களுடைய பிள்ளைகள் உங்களைப் போலவே தான் இருக்கும். ஒரு நாள் முன்னால் பெற்றாலும் ஒரு நாள் பின்னால் பெற்றாலும் சரியாக புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறைய தகவல்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.